ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஹெல்த்தியாக நல்ல டேஸ்டியான ஒரு தோசை ரெசிபி தான். சாம அரிசியை வச்சு கார தோசை, அதாவது பருப்பு தோசை வேறு, அடை வேறு, கார தோசைங்கிறது வேறு. சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தாங்க, ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கார தோசை. அதுவும் சாம அரிசியில் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா? சீரக வாசத்தோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2 கப் அளவு சாமரிசியை எடுத்து, இதை வந்து சாம மட்டும் இல்லைங்க, தினையோ குதிரைவாரியோ எந்த மில்லட்டாக இருந்தாலுமே 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ இந்த கப்பில் நான் 2 கப் அளவு சாமரிசி எடுத்திருக்கேன். இந்த கார தோசையை சாமரிசியில் தான் செய்யணும்னு இல்லை, குதிரைவாளியிலையும் செய்யலாம், வரகரிசியிலையும் செய்யலாம். ஸோ எந்த ஒயிட் ரைஸும் வேண்டியதில்லை, உளுந்து வேண்டியதில்லை. வெறும் வந்து 2 கப் அளவு சாமரிசி, 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஏன் காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 மிளகா நல்லா காரமாகவே இருக்கும் சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். கண்டிப்பாக ஒரு 3 டைம்ஸ் ஆகுது மில்லட்ஸ் எல்லாத்தையுமே கழுவணும். எந்த ரெசிபி செஞ்சோன்னாலும் மில்லட்ஸை வச்சு செய்கிறப்போ கண்டிப்பாக 3 தடவையாவது கழுவி எடுத்துக்கலாம். இப்போது இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் 1 ஸ்பூன் ஃபுல்லாக சீரகம் சேர்த்துக்கோங்க. கார தோசைனாலே சீரக வாசனையோட கமன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி செம்மையாக இருக்கும். இப்போது தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக ஊறணுங்க. 5 மணி நேரத்துக்கு குறையாமல் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 7 மணி நேரம் இருக்கும் நான் ஊற வச்சு. இப்போ வந்து இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து, நம்ம தோசை அதாவது ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு எந்தளவு தண்ணியாட்டம் அரைப்போம் இல்லையா, ஃபைனாக அந்தளவு அரைச்சி எடுத்துக்கலாங்க. குறகுறப்பாக வேண்டியதில்லை, நல்ல ஃபைனாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் மிக்சியில் தான் அரைச்செடுத்தேன். பாருங்கள், இந்த அளவு அரைச்செடுத்தாச்சு. இப்போது இதை வந்து லிட் போட்டு மூடி வச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரமாவது இருந்தால் தான், புளிப்பேறினா தான் நல்லாயிருக்கும். ஓவர் நைட் கூட வைக்கலாம், ஆனால் ரொம்ப புளிப்பேறிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. அட்லீஸ்ட் 4 மணி நேரமாவது புளிப்பேறினா தான் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வந்து நான் ஆட்டினதையுமே சொல்கிறேன், அதனால் எனக்கு டைம் இல்லாததுனால நான் அந்த மாதிரி செய்கிறேன். நீங்கள் அட்லீஸ்ட் 3 or 4 ஹவர்ஸாவது புளிப்பேரை விட்டு சுட்டு பாருங்கள், செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஆனியன்லாம் கட் பண்ணி போட்டும் செய்யலாம். ஆனால் கார தோசைக்கு சட்னி நல்லாயிருக்கும், அதனால் நான் ப்ளைனாகவே ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா சீரக வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுவும் மில்லட்ஸ் வச்சு செஞ்சு பாருங்கள், ஹெல்த்துக்கும் நல்லது. உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மில்லட்ஸில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஈஸியாக மில்லட்ஸில் வந்து வெயிட் லாஸ் ஆகிடும். அதுவும் டேஸ்ட்டாகவும் நம்ம சமையலும் இருக்கும் இல்லையா? இதில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. இந்த மாதிரி கார தோசையெல்லாம் செஞ்சு பாருங்கள், சீரக வாசனையோட அவ்வளோ ஒரு செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சாமரிசியில் செஞ்ச கார தோசையை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணலாம், அவங்களும் செஞ்சு பார்க்கட்டும். அப்படியே சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.